மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக சாண்டி மற்றும் கவின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவங்களோட அலப்பறைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுக்கு வந்தாங்களோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. தற்போதைய லைவ்ல ஒரு சிறிய எச்சரிக்கை, சிறுசாக அவர் இப்படி பேசி இதை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்குது. அதுக்கு திவாகர் ஒத்து போகிற மாதிரி தெரில. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இனிய மாட்டு பொங்கல் மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கவினுக்கு முன்னாடி சாண்டி வந்துடுறாரு போல இருக்குது. தனித்தனியாக தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ தானே ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்ன்ற மாதிரி தான் இப்படி டிசைட் பண்ணி விட்டுருக்காங்க போல். ஃபஸ்ட்டு சாண்டி வந்தவொடனே ஒரு பக்கம் வினோத் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா ஜூனியர் சீனியரை கூப்பிட்டு வரணும். இப்போ ஜூனியர் சீனியர் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பிக் பாஸோட கான்போ நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் அவர் வந்தவொடனே அங்கே செம வைப்பாகிடுச்சு. வீடியோ ஒரு வைப்பாக இருக்குது. அந்த டைமில் தான் கவினோட என்ட்ரியும் நடக்குது. எடுத்தோடனே கவின் எங்கடா எங்கே அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அங்கே ஒரு டைலாக் பேசுகிறாங்க பாருங்க. ஓகே, எங்கடா அப்படின்னும் போது அந்த ஒரு சீசன் 3 பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கூல் டாஸ்கில் அந்த குழந்தைங்க மாதிரி இவங்க பேசி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா ஸ்கூல் டாஸ்க் வரைக்கும் போது இந்த மாதிரி யாராவது பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணது தான் சீசன் 3. அதில் கவின் சாண்டி பண்ணது தான் அல்டிமேட்டே. ஓகே, எங்கடா அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பேசும்போது என்னடா அல்லே மாறட்ட அப்படின்னும் போது ஆமாடா எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன்டா, நம்முடைய கேமை தான்டா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இந்த டைலாக் இந்த இடத்துல. ஸோ அந்த ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பழைய மூமெண்ட்டுக்கு போயிட்டு அதை அழகாக ரீக்ரியேட் பண்ணி டெலிவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர், இது நம்முடைய கேம் தான் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். அடுத்து கவின் வந்து அக் பண்ண போகிறாரு யாரும் வினோத்தை. எப்படி வினோத் அக் பண்ண போகிறாரு பார்த்தியா இல்லையா? பொட்டியும் பேசிக்குது பார்த்தியா? பிக் பாஸ் கவுண்டர் வேறு. அதில் வினோத்துக்கும் பிக் பாஸ் கவுண்டர் போடுவார். ஒரு பக்கம் சாண்டி மற்றும் கவின் ஏதாவது பேசினா கவுண்டர் அடிக்கடி வரும். அதான் இங்கே சொல்லாரு, பொட்டியும் பேசிக்குது பார்த்தியா அப்படின்னு. அந்த பொட்டி இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பொட்டியும் பெரிய ஆள் ஆகணுன்றது தான் இவரோட எதிர்பார்ப்பாக இருக்கும், பிக் பாஸோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த பொட்டி எடுத்தோன்னே கேம் சேஞ்சர் அந்த சீசனில் கவின் தான். பொட்டி எடுத்தோன்னே ஒரு பெரிய திருப்பங்கள், டைட்டில் ரேஸில் வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பணப்பட்டி எடுத்தோன்னா டைட்டில் ரேஸில் வேறு மாதிரி பல நிகழ்வுகள் நிற்குது. ஸோ கவின் எந்த அளவுக்கு தூரம் போய் அச்சீவ் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு கானா வினோத் போகணும் அப்படின்றது எல்லாரோட எண்ணமாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, அடுத்து கவின் வந்து சொல்கிறார், இந்த இடத்த தவிர்த்து வேறு எங்கே சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு தெரில. இந்த இடம், இந்த பிக் பாஸ் வீட்டில் இடத்த தாண்டி வேறு எங்கே சொன்னாலும் எனக்கு அந்த சந்தோஷம் வருமா, அது அந்த ஈடு வருமா, ஒன்றுமே எனக்கு தெரியாது. அதனால் நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், நானும் சாண்டியனாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ ஒட்டுமொத்த வீடுமே ஹாப்பியாகிடுது, பிக் பாஸே ஹாப்பியாகிடுவார். ஏன்னா இந்த 2 காம்போ திரும்ப, ஏன்னா கவின் அடிக்கடி பார்க்குறாரு, சாண்டி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கல. அல்டிமேட்டுக்கு அப்புறம் சாண்டி உள்ளே போவே இல்லை. ஆல்ரெடி பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். இப்போ 2 பேரும் உள்ளே வந்துட்டு அந்த காம்போ பேக்கேஜும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கும்போது பிக் பாஸுக்கு ஹாப்பி தான். ஏன்னா அவர் கேட்ட சாண்டியும் வந்தாச்சு பார்க்கறதுக்கு, அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சுன்னும் போது அவர் ஹாப்பியாக தானே இருப்பார், சந்தோஷமாக தானே இருப்பார். ஓகே, அடுத்து தாண்டி ஃபைனலாக வந்து 2 பேரும் டான்ஸ். சாண்டி மாஸ்டர் தொகுத்து வளர்ந்த வீடு ஃபுல்லாக டான்ஸ் ஆட அப்படின்ற மாதிரி இருக்குது. வேற மாதிரி வைப் இருக்கும் இன்னைக்கு. ஸோ நேற்று லைவ் வந்து கொஞ்சம் மொக்கையாக போச்சு இல்லையா? அது எல்லாம் அப்போ பார்த்தாலும் சண்டை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. இன்னைக்கு ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டும் பயங்கரமான வைபுக்குள்ளே போகும். குறிப்பாக இவங்க 2 பேர் வந்தவொடனே வீடே வந்து ஜகதோதியாக இருக்கும் அப்படின்றத வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது ஒன்று. இன்னைக்கு காலையில் இப்போது நான் எழுந்ததே ஒரு 8:30 8:45 அந்த டைமில் எழுந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது எந்த சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமில். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க போல், திவாகருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிட்டுன்னு வச்சுக்க, பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நீ வேறு மாதிரி ஆயிடுவ அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் சொன்னாரா இல்லை வினோத் சொன்னாரா தெரில. அங்கே ஒரு டிஸ்கஷன் போகும்போது அவர் ஏதோ ஒன்று பேச அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பொட்டா புண்டாக்கு பொட்டாத தப்பு கணக்கு அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு பாட்டு போடுறாங்க. இதை பாட்ட உடனே அவர் ஏதோ யாரையோ பாடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார்.
உடனே என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா பாடின பாட்டை வந்து பிரவீன்ராஜ் அந்த லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அவர் ஒரு பக்கம் தீவிரமா பாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே திவாகர் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறார். ஸோ இதில் திவாகர் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே. ஆனால் இங்கே பிரவீன்ராஜ் அந்த பாட்டை எடுத்து அடுத்து பாடினோன்னா அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் அது திவ்யா யாருக்காக பாடினாங்கன்றது அது வாட்டர்மெலானை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. தெரியுது. ஆனால் அங்கே அப்புறம் சைலண்ட் ஆகிட்டு இந்த பிரவீன்ராஜ் வந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தான் கானா வினோத் சொல்கிறாரு, நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கெட்ட வார்த்தைகள் இந்த சாபம் ஓடுது இதெல்லாம் பேசாத நீ அப்படின்ற மாதிரி திவாகர் எச்சுக்கிறாரு. நீ தான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிற, நாமினேஷன் நீ தான் கெட்ட வார்த்தை பயன்படுத்தின, இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்தால் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். நீ தான் சொன்னன்ற மாதிரி அடுத்து திரும்ப அட்டாக் போகக்கூடாது. வாட்டர்மெலான் ஸ்டார் தயவு செய்து வெளியே போயிருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.